வணக்கம். நான் அட்வொகேட் சாகுல் அமீது. இந்த பதிவு மரியாதைக்குரிய தேனி மாவட்ட தலைவர், தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் லெஃப்ட் பாண்டி அவர்களுக்காக. எனக்கும் அவருக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் கிடையாது. அதே போல் நான் அவரை பார்த்தது கிடையாது, அவர் நான் பார்த்தது கிடையாது. என்ன உறவுனா, தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியை சேர்ந்த வீட்டில் நான் ஒரு பெண் கட்டியிருக்கேன். அவங்க டாக்டர். கிட்டத்தட்ட கல்யாணம் 23 வருடம் ஆயிடுச்சு. என் மகளே இப்போ டாக்டருக்கு படிக்க வந்துட்டாங்க. நான் இந்த பதிவு போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மிக முக்கியமான காரணம், அவரை பற்றி அவதூறு பரப்பப்படுது. எனக்கு தேனியில் காம்ப்ளெக்ஸ் உண்டு, சொந்த வீடு உண்டு. எந்த விதத்திலையும் இது சத்தியம், நிஜம். அவரு நானும் சந்திச்சது கிடையாது, பேசியது கிடையாது. நான் தளபதி ரசிகர், நான் தளபதி ஆதரவாளர், அவரும் தளபதி ரசிகர், தளபதி ஆதரவாளர். நான் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் அந்த மண்ணில் பெண் கட்டியிருக்க மருமகன். அதை தாண்டி எனக்கு அங்கே நிறைய சொத்து பத்து இருக்குது. அப்படின்ற அடிப்படையில் நாம் அங்கங்கே விசாரிக்கிற பட்சத்தில் அவரை பற்றி நம்ம கேட்கணும். நான் பலமுறை முயற்சி பண்ணியிருக்கேன். நான் அவரை பார்க்க ஏதோ சூழ்நிலை அமையலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரை பற்றி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தளபதிக்காக உயிரை கூட கொடுக்குறவர், தான் சொத்தை கூட விற்று ஏழைகளுக்கு நல்லது செய்யக்கூடியவர், ஜாதி மதம் பாராமல் பழகக்கூடியவர், இப்படியெல்லாம் பேசக்கூடிய இது இந்த பதிவு இதுக்காக நான் சொல்ல வரல. இது சத்தியம், நிஜம். நான் கேள்விப்பட்டது தானே சொல்ல முடியும். இப்படி அவரை பற்றி பல்வேறு விஷயம், குழந்தை மாதிரி அவர் ரொம்ப தளபதினா அவ்வளவு தன் சொத்தை வித்து கூட செய்யக்கூடிய ஒரு ஆளை காசு வாங்குறாரு, அவர் ஜாதி பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்போ மனவேதனையாக இருந்துச்சு. அதனால் இந்த பதிவை நம்ம போடுறோம். வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. இது போன்ற விஷயங்கள் தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் கொச்சைப்படுத்தி, இந்த தளபதியின் தளபதிகளாக முன்னின்று தளபதிக்காக மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களை ஒவ்வொருத்தராக தட்டுறது வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சதியிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். மரியாதைக்குரிய அண்ணன் லெஃப்ட் பாண்டி அவர்களாக இருந்தாலும் சரி, நம் கழக முன்னோடிகள் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இது போன்று மரியாதைக்குரிய லெஃப்ட் பாண்டி அவர்களை பேசுபவர்களை, வார்த்தைகளை, அல்லது இந்த போஸ்ட் அடிச்சு விட்டுனாங்க அது போன்ற செயல்களை தமிழகத்தில் உள்ள யாரும் நம்ப வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக தான் இது. அவர் என்னை கேட்டுக்கொள்ளவும் இல்லை, அவரை நான் பார்த்ததும் இல்லை. அவருக்கே அதிர்ச்சியா இருக்கு, யாரோ ஒருத்தர் நமக்காக பேசுறாருன்னு. இது சத்தியம். நான் கேள்விப்பட்ட, என் ஊரில் நான் கேள்விப்பட்ட, என்று வரவு செலவு உள்ளவங்கள்ட்ட நான் கேள்விப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துல இருந்து தளபதிக்காக இன்னைக்கு இவ்வளோ செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தரை நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம். அவளை ஆதரிக்காட்டி பரவாயில்ல. இது போன்ற செயல்கள் தயவு செய்து, இந்த இறங்குறவங்களையும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து இது போன்ற செயல்களில் முதுகலை குத்துறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்குமே நல்லதில்லை. இறைவன் போதுமானவன்.